Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise 6.3 question number 2ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இங்க ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க பாருங்க. 6.35 இந்த டயக்ராம்ல ODC இந்த ட்ரையாங்கிளும் OBA இந்த ட்ரையாங்கிளும் ரெண்டு பேரும் சிமிலரா இருந்தா BOC வந்து 125 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி DN ட்ரையாங்கிள் 17 கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் 3 ஆங்கிளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே டயக்ராம் தான் நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருந்தா ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இவங்க தான். இப்போ கொஸ்டினில் என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா DOC இந்த ஆங்கிளை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிளுமே நமக்கு தெரியாது. இதை டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு அப்போ என்ன ரூல் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆங்கிள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 180 இருக்கும். இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் கூட சம் வந்து 180 தான் கிடைக்கும். அதுக்கு பேர் லீனியர் பேர்ஸ். அப்படி பார்க்கும்போது DOBன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே வந்து DOCன்னு ஒரு ஆங்கிளும் இந்த 125 இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 180 டிகிரி தான் கிடைக்கும். அப்போ நம்ம சொல்லிடலாம் DOCன்ற ஆங்கிளை 125 டிகிரி கூட ஆட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்க போகிற ஆங்கிள் கண்டிப்பாக 180 அப்படின்றது. ரீசன் என்ன அப்படின்னா லீனியர் பேர்ஸ், ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே லைஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ப்ளஸ் 125 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸில் கிடைக்கும். அப்போ 180லேருந்து மைனஸ் 125 டிகிரியை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 55 டிகிரி. ஸோ இந்த வேல்யூ வந்து 55 தான் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, DCO இந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நடுவில் வர்றது தான் அதோட ஆங்கிள். அந்த சியோட பிளேஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை தான் கண்டுபிடிக்கணும். இது ஒரு ட்ரையாங்கிள் DOC அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு ஆங்கிள் தெரியும், மூணாவது ஆங்கிளை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரும் அப்படின்றத யூஸ் பண்ணி சொல்லிடலாம். இப்போ இன் ட்ரையாங்கிள் DOC நம்மளோட ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 இருக்குது, ஒரு 55 இருக்குது, ஒரு 70 இருக்குது, ஒரு 55 இருக்குது. இந்த ஆங்கிள் மட்டும் தான் நமக்கு தெரியாது. இந்த ஆங்கிளோட பேர் DCO. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ரீசன் என்னன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளோட அடிஷன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 70யும் 55யும் ஆட் பண்ணால் 125 டிகிரி கிடைக்குது. இந்த 125 டிகிரி இங்கே ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸில் கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணிடலாம். இப்போ 180 டிகிரியில் மைனஸ் 125 டிகிரி மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் நம்மளோட DCO. இதோட ஆங்கிள் 55 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளும் 55 தான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக அவங்க கேட்குறது என்னன்னு பாருங்க, OAB இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ட்ரையாங்கிள்குள்ள எதுவுமே கொடுக்கல, திருப்பியும் லீனியர் பேர் அப்படின்னு நம்ம எடுக்க தேவையில்லை. ஏன்னா கொஸ்டின்ல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு, இந்த மேல இருக்க ட்ரையாங்கிளும் இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட எல்லா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் டெஃபினட்டா ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்ற ஆங்கிள் உங்களுக்கு வேணும். ஏன்ற ஆங்கிள் இங்கே எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, 3வது பிளேஸ்ல இருக்கு. அப்போ இங்கே 3வது பிளேஸ்ல யார் இருக்கா, ஏ இருக்காங்க. ஏக்கு நேரம் இங்கே சி இருக்காங்க. அப்போ சின்ற ஆங்கிளும் ஏன்ற ஆங்கிளும் டெஃபினட்டா ஈக்குவலாக இருக்கும். இங்கே சி வந்து 55, அப்போ இங்கே ஏன்றது கண்டிப்பாக 55 தான். அதை நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். ஆங்கிள் ஏ, அதாவது OABன்ற ஆங்கிளோட வேல்யூ வந்து 55 டிகிரி. ரீசன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்னு எழுதணும். ஏன் மேம் இதை வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னு எழுதக்கூடாதுன்னா, ஏன் எழுதக்கூடாதுன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலல்னு கொஸ்டின்ல மென்ஷனே ஆகலை, அதனால நம்ம அதை எழுதலாம். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சிமிலர் ட்ரையாங்கிள், அப்போ அந்த கண்டிஷனை கண்டிப்பாக எழுதிருங்க. இப்படி ரீசன் எழுதிருங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். Diagonals AC and BD of a trapezium ABCD with AB perpendicular to CD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ABCDன்ற ட்ரெபீசியம்ல ABயும் CDயும் பேரலா இருக்கணும். அதோட டயகனல் AC BD இவங்க ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் ஓன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு டயகனலும் ஓன்ற பாயிண்ட்ல மீட் பண்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. Using the similarity criterion for the two triangles, show that OA by OCயும் OB by ODயும் ரேஷியோ சேமா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் போன எக்ஸசைஸ்லயும் இருக்கு, நம்ம அதை BPT அப்ளை பண்ணி ப்ரூவ் பண்ணிருந்தோம். இதுல BPT அப்ளை பண்ணக்கூடாதுன்றதுனால தான் சிமிலாரிட்டி கிரைட்டீரியன் யூஸ் பண்ணி இதை ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன 4 ட்ரையாங்கிள் இருக்கு, நம்ம எந்த 2 ட்ரையாங்கிளும் எடுத்து இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா நீங்க எடுக்கிறது வந்து இந்த பேரலல் லைன்ல ஆங்கிள்ஸ் எடுக்கிற மாதிரி நான் இங்க டாட் வைக்கிறேன்ல, இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம எடுத்துக்க போறோம், இதுவும் எடுத்துக்க போறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் மேலே இருக்க ட்ரையாங்கிளோட பேர் வந்து DOC, கீழே இருக்க ட்ரையாங்கிளோட பேர் வந்து AOB. இந்த 2 ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். இதில் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ரீசன் என்னன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இந்த ஆங்கிளோட நேம் DOCன்னு எழுதணும். DOCயோட ஆங்கிளும் AOBன்ற ஆங்கிளும் ஈக்குவல் தான். ரீசன் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் VOAன்னு எழுதுனா போதும்.
ஸோ இது ரெண்டும் வந்து பேரலல் லைன் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபியும் சிடியும் பேரலல். அப்போ ஏசின்றது நடுவில் போயிருக்க ஒரு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா இங்கே வர்ற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ரீசன் என்னன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம். மேலே வர்ற ஆங்கிளோட பேர் ஓசிடி. ஓசிடி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிளோட பேர் ஓஏபி. இப்படி எடுக்கிறோம். நம்ம இங்கே எந்த ஆங்கிள் மென்ஷன் பண்ணுமோ அந்த ஆல்பபெட் சென்டரில் வர்ற மாதிரி எழுதினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரீசன். ஸோ அதே மாதிரி இந்த ஆங்கிளும் கூட ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். ஏன்னா பேரலல் லைனில் கட் ஆயிருக்க டிரான்ஸ்வர்ஸ் அதை கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே டெஃபினட்டாக அந்த மூணாவது ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடும். ஒரு நம்ம ஆங்கிள் சிமிலாரிட்டின்னு எழுதினாலே போதும். ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு ட்ரையாங்கிளே நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஆங்கிள் சிமிலாரிட்டி படி மேலே இருக்க ட்ரையாங்கிள் டிஓசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டின்ற ஆங்கிளோட ஈக்குவலண்ட் ஆங்கிள் இந்த பி தான். அப்போ இங்கே முதல்ல பி ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ரெண்டாவது ஓ இருக்கு. ஓவோட ஈக்குவல் ஆங்கிள் ஓ தான். ஸோ ஓ. அடுத்து இங்கே சி இருக்கு. சியோட ஈக்குவலண்ட் ஆங்கிள் இங்கே ஏ. அதனால இங்கே ஏ அப்ளை பண்ணணும். இதை மாற்றி எழுதவே முடியாது. இதே பேட்டர்னில் தான் எழுதணும். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா உங்களோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்றது இங்கே இருக்க முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் டிஓ, இங்கே இருக்க முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து பிஓ. இப்படி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே இருக்க அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் ஓசி, இங்கே இருக்க அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து ஓஏ. ஸோ இப்படி எழுதிக்க முடியும் நம்மளால. இதில் வந்து டிசியும் பிஏவும் கூட ஈக்குவல் தான். நம்ம ப்ரூஃப்க்கு இது ரெண்டுமே போதும். கொஸ்டினில் மேலே ஏ கீழே சி கேட்டிருக்காங்க. நமக்கு டினாமினேட்டரில் ஏ கிடச்சிருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். மேலே இது பிஓ பை டிஓ, இங்கே ஏஓ பை ஓசி அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் உங்களை இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கிடச்சிருச்சு. லெஃப்ட் சைட் ரைட் சைட் மாற்றி எழுதுறதுனால எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். செகண்ட் ப்ரூவ்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இதில் இந்த டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கியூஆர் பை கியூஎஸும் கியூடி பை பிஆரும் ஈக்குவல், ஆங்கிள் 1ம் 2ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே டயக்ராம் தான் நான் இங்கே பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்மளோட கிவன். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பிக்யூஎஸும் டிக்யூஆரும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ பிக்யூஎஸ்ன்ற சைடு இங்கே இருக்குது. டிக்யூஆர்ன்ற பெரிய ட்ரையாங்கிளையும் இந்த மேலே ட்ரா பண்ணியிருக்க சின்ன ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளை சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா 4 கண்டிஷன், அதாவது 4 க்ரைட்டீரியா இதில் வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று ட்ரிபிள்எஸ், ஏஎஸ்ஏ, எஸ்ஏஎஸ், ஆர்ஹெச்எஸ் இல்லை டபிள்யூ எப்படி ப்ரூவ் பண்ணாலும் ஓகே. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்களேன், கியூஆர் பை கியூஎஸ், அதாவது கியூஆர்ன்றது இந்த மொத்த லென்த்து, கியூஎஸ்ன்றது இந்த ஹாஃப் லென்த்து. அப்போ பெரிய ட்ரையாங்கிளோட இந்த லென்த்தும் சின்ன ட்ரையாங்கிளோட இந்த லென்த்தையும் டிவைட் பண்ண வர ஆன்சர் கியூடி பை பிஆர்னு எழுதியிருக்காங்க. கியூடின்றது இந்த ஃபுல் லென்த். ஆனால் இங்கே கியூபின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு சைடு ப்ரொபோஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கியூபின்னு கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஆர்ன்ற இந்த லென்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஆருக்கு பதிலாக கியூபி வந்தால் நம்மளோட ரெண்டு சைடு ப்ரொபோஷனல் ஆகிடும். ஆல்ரெடி நமக்கு அங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவல்ன்ற கண்டிஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். முதல்ல இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 2ம் ஈக்குவல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், கியூபிஆர் அப்படின்ற ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அதில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். எந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் வர இந்த பிக்யூன்ற சைடும் 1க்கு ஆப்போசிட்டில் வர பிஆர் சைடும் ஈக்குவல். அப்போ பிக்யூஸ் ஈக்குவல் டு பிஆர் அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். ரீசன் வந்து சைட்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால தான் இது எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஹிண்ட்டு. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் கிவனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் இந்த கிவன் ஈக்குவேஷன். கிவனில் என்ன இருந்தது? கியூஆர் பை கியூஎஸ் ஈக்குவல் டு கியூடி பை இங்கே பிஆர் அப்படின்னு இருக்குது. இந்த பிஆருக்கு பதிலாக நம்ம என்ன கூட அப்ளை பண்ணிக்கலாம்? பிக்யூன்னு அப்ளை பண்ணிக்கலாம். யூஸிங் 1 யூஸ் பண்ணி நான் இந்த பிளேஸை மாற்றிக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இந்த கியூஆரோட வேல்யூ டிவைடட் பை இந்த கியூஎஸோட வேல்யூ, பெரிய ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் சின்ன ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் டிவைட் பண்ணுற வேல்யூ கியூடி பை பிக்யூ. கியூடின்றது இந்த ஃபுல் லென்த், பிக்யூன்றது இந்த ஹாஃப் லென்த், அதாவது இந்த குட்டி ட்ரையாங்கிளோட சைடும். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் ப்ரொபோஷனலாக இருக்குது, இன்னொரு சைடும் ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ ரெண்டு சைடு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டு சைடு ஓகே. ஆனால் நமக்கு 3 கண்டிஷன் வேணும். ஆங்கிளாக இருந்தால் ரெண்டு ஆங்கிள் ஓகே, ஆனால் ரெண்டு சைடு மட்டும் யூஸ் பண்ணி எப்போவுமே சிமிலாரிட்டி சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு சைடு கண்டுபிடிச்சோம். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கும் எந்த ஆங்கிள் காமனாக இருக்குது? இந்த ஆங்கிள் கியூவை பாருங்கள். இந்த கியூன்ற ஆங்கிள் பிக்யூஎஸ்க்குள்ளேயும் ஒரு ஆங்கிளாக இருக்குது, டிக்யூஆருக்குள்ளேயும் ஒரு ஆங்கிளாக இருக்கு இல்லையா. அதனால் நம்ம எழுதிட முடியும்
சின்ன ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது PQS அப்படின்னு எடுத்துக்கிற அதே ஆங்கிள் பெரிய ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது TQR அப்படின்னு எடுக்க முடியாது. அதாவது அது ஒரு காமன் ஆங்கிள். ஒரு ஆங்கிளும் சேமாக இருக்குது, ரெண்டு சைடும் ப்ரொபோஷ்னலாக இருக்குது. அப்போ SAS சிமிலாரிட்டி படி அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் டெஃபினட்டாக எப்படி தான் இருந்திருக்கணும், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக தான் இருந்திருக்கும். ட்ரையாங்கிள் PQS சிமிலர் டு ட்ரையாங்கிள் TQR அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் சிமிலர்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்மால் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.